உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்து ஏறி இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. வலைத்தளங்களில் பார்க்குற நபர்களுக்கு இதை பத்தின ஒரு சில விஷயம் தெரியும், செய்தியை பார்க்குற நபர்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியும். ஆனா இன்னும் நிறைய நபர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாம இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இது நாளைக்கு நமக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பீகார்ல இருந்து வந்த ஒரு குடும்பத்தை சின்ன பெண்ணமாக்கி சாகடிச்சு நாசம் பண்ணியிருக்கிறாங்க வட மாநிலத்து கும்பல். அவங்களும் வட மாநிலம் தான், இவங்களும் வட மாநிலம் தான். சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பீகார் மாநிலத்துல இருந்து ஒருத்தர் வந்து படப்பையில தனியார் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அவங்க செக்யூரிட்டியா. கொஞ்ச நாள்ல அவருக்கு அங்க வேலை பறி போகுது. மறுபடியும் என்ன பண்றாரு, அவர் ஊருக்கு போறாரு. ஊருக்கு போயிட்டு மனைவி குழந்தை அவர் குடும்பத்தோட இருக்கிறார். சென்னையில் இருக்கிற ஒரு நபருக்கு அவருக்கு தொடர்பு கொண்டு எப்படி இருக்கிற நிலம் விசாரிக்கும் போது, எனக்கு வேலை பறி போயிடுச்சு, நான் இப்ப வேலை இல்லாம இருக்கிறேன், வீட்டில் இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குது, பல பிரச்சனை இருக்குது, எனக்கு வேலை வேணும், எனக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிற நண்பர்கள், வேலை தானே நான் உனக்கு வாங்கி தரவா, இங்க ஒரு இடத்துல செக்யூரிட்டி வேலை இருக்கு, வரும்போது உன் ஃபேமிலியை கூட்டிட்டு வா, அங்க வந்து ஃபேமிலியோட தங்கக்கூடிய இடம் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அதை நம்பி கிளம்பி சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து ஒரு இடத்துல வேலையும் ஏற்பாடு பண்ணப்படுது. வேலையும் அவர் செய்யறாரு குடும்பத்தோட. வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு வாரம் கழிச்சு இவங்க இந்த வேலை வாங்கி தந்தாங்கல்ல அந்த நபர் வந்து ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் இவங்க பாக்குறதுக்காக வராங்க. வந்து ஆல்ரெடி அவனுங்க வந்தவனுங்களையே சில பேர் அந்த வட மாநிலத்தவங்களை பத்தி தான் தெரியல. அவனுங்க கஞ்சி அடிப்பானுங்க, சிகரெட் பிடிப்பானுங்க, கண்ட பழக்கம் அவனுங்க கிட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை போயிட்டு அவருக்கும் வந்து அந்த பழக்கத்தை இது பண்றாங்க. இவங்க வந்த கோஷ்டியை பார்த்த உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி இருக்குது தப்பு, எல்லாரையும் கலப்பத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. ஆனா அவங்க கிளம்புற பாடா இல்ல. என்ன பண்றானுங்க, அவங்க மனைவி கிட்ட அத்துமீறானுங்க. மனைவி கிட்ட அத்துமீறும் போது என்ன பண்றாரு, இவர் போய் தடுக்கிறாரு. தடுக்கும் போது அவரை சரமாரியா அடிச்சு ஆயுதங்களை கையில கிடைக்கிற ஆயுதங்கள், அவர் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆயுதங்களை கொண்டு அவர் போட்டு அவர் அடிச்சு சாகடிச்சிடறானுங்க. சாகடிச்சுட்டு அந்த 7 பேரும் கூட்டுப்பாளையம் அவங்க குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தை 3 வயசு குழந்தை. இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தை அலறி அழுகுது. அழுவும் போது என்ன பண்றானுங்க இவனுங்க, அந்த குழந்தைய செவுருல தூக்கி அடிக்கிறானுங்க. செவுத்துல தூக்கி அடிச்சவன அந்த குழந்தைய இறந்து போகுது. இதை வந்து 3 சாக்கு பையில கட்டி கணவனை அடையார் இந்திரா நகர் பக்கமும், மனைவிய பெருங்குடி குப்பை கிடங்கு, நம்ம குப்பையெல்லாம் கொட்டுவாங்க சென்னை குப்பைங்கள, அந்த கிடங்கு பக்கமும் குப்பை கிடங்குலையும் குழந்தைய மத்திய கைலாஸ், அடையார் மத்திய கைலாசில கால்வாயில தூக்கி போடுறானுங்க. போட்டுட்டு ஆள் எல்லாமே எஸ்கேப். இது யாருக்குமே தெரியல. இந்த வட மாநிலத்தவர்கள் இங்க சென்னைக்கு வர்றதும் போறதுமாக இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு நடந்து முடிஞ்ச பிறகுதான் காவல்துறைக்கு தெரியுது, இந்த அரசாங்கத்துக்கு தெரியுது. அவங்கள போயிட்டு அந்த மந்திரிகளை போயிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கு தெரியுமானாக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அவங்க வட மாநிலத்தவன் இங்க வந்து இதை பண்ணுவான் அவங்க எதிர்பார்த்து இருப்பாங்க. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரது எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள ஒரு வரமுறைப்படுத்துங்க, தமிழ்நாடு அரசு ஒரு வரமுறைப்படுத்துங்க, காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு தெருவுல 30 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 30 பேரும் போலீஸ்காரங்களுக்கு தெரியணும்.